வெல்கம் டு ஆயுளழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் கோஜிக் ஆசிட் வந்து ஸ்கின் பிரைட்னிங் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். ஸோ அந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்றது தெரியும். பட் இதை நம்ம ஃபார்முலேஷனில் கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன, இந்த கோஜிக் ஆசிட் க்ரீம் எல்லோவாக டேர்ன் ஆகாமல் ப்ரௌனாக டேர்ன் ஆகாமல் இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோஜிக் ஆசிட் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு கோஜிக் ஆசிட் வந்து மெலனின் ஃபார்மேஷனை ரெடியூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஸ்கின்னில் இருக்க அன்ஈவன் ஸ்கின் டோனை பிரைட்டன் பண்ணி டார்க் ஸ்பாட்ஸை லைட்டன் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை ஈவன் டோன் ஆக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட ஸ்டேபிளான பிஹெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 to 5.5 இதுக்குள்ளே பிஹெச் இருந்தால் மட்டும்தான் இந்த க்ரீமில் இருக்கக்கூடிய கோஜிக் ஆசிட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட ஸ்கின்க்கு பெனிஃபிட் தரும். இல்லைனா அது டீக்ரேட் ஆயிரும், அதோட வேலையை அதால் செய்ய முடியாது, நம்மளோட க்ரீம் வந்து எல்லோயிஷாக மாறிடும். ஸோ இதோட பிஹெச் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது வாட்டர் சால்யபிள், ஸோ வாட்டர் ஃபேஸில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இதோட டெம்பரேச்சருமே ரொம்ப முக்கியம். இந்த டெம்பரேச்சரை பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோஜிக் ஆசிட் ரொம்பவே சென்சிட்டிவானது, ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகக்கூடியது. ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட க்ரீம் வந்து எல்லோயிஷாக மாறிடும். ஸோ அப்படி எல்லோயிஷாக மாறாமல் இருக்குன்னா நமக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. ஆன்டி ஆக்சிடென்ட்டோட வேலை என்னென்னா ஆக்சிடைஸ் ஆகாமல் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறது, கொஞ்சம் பொறுமையாக ஆக்சிடைஸ் ஆக விடுறது. ஸோ அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்டோட வேலை. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் எந்த இன்க்ரீடியண்ட்டில் இருக்கோ அந்த இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா கோஜிக் ஆசிட்டில், ஸோ நம்ம க்ரீம் வந்து ரொம்ப நாள் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்காக ஆட் பண்ணது தான் இந்த அஸ்கார்பிக் ஆசிட். இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னையும் பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்னா நம்மளோட விட்டமின் இ ஆயில் தான். இதுவுமே ஆக்சிடேஷனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், அதே சமயம் நம்மளோட ப்ராடக்டை ரொம்ப நாள் ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கிளிசரின் ஒரு ஹியூமேக்டன், நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம், மாய்ஸ்சராக வச்சுருக்கோம், ட்ரை ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இது அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது. யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட க்ரீம் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக க்ரீஸியாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான பர்சன்டேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நயாசினமைட் நம்மளோட ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதன் மூலியமாக நம்மளோட ஸ்கின் வந்து பிரைட்டனாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ட்ரைனஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டில் EDTAவும் ஒன்று. எதுக்காக அப்படின்னா இதுவுமே ஆக்சிடேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது இதோட வேலை என்னென்னா இது ஒரு ஜெலேட்டிங் ஏஜென்ட்டு. எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்லேயும் மெட்டல்ஸ் அண்ட் அயான்ஸ் வந்து பைண்ட் ஆகி ஒரு நியூ கெமிக்கல் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆனால் அந்த இடத்துல நம்மளோட ப்ராடக்டோட ஸ்மெல் மாறலாம், கலர் சேஞ்ச் ஆகலாம். இதெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த EDTA. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒலிவம் 1000. இது ஒரு எமல்சிஃபையர், ஆயில் பேஸ்ட் இன்க்ரீடியன்ட், வாட்டர் பேஸ்ட் இன்க்ரீடியன்ட், ரெண்டையும் சேர்ந்து ஒரு க்ரீம் ஃபார்மேஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்க்ரீடியன்ட். அடுத்த இன்க்ரீடியன்ட் செட்டரைல் ஆல்கஹால். இது வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டு, நம்மளோட ப்ராடக்டை கரெக்டான திக் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காகவும் க்ரீமியான டெக்ஸ்சரை திரும்பி வாட்டராகவும் ஆயிலாகவும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா CCTG, அது Cயில் G, கேப்ரிக் ட்ரைக்ளிசரைட்ஸ். லைட் வெயிட்டாகவும் ரொம்ப நான் க்ரீஸியாகவும் இருக்கக்கூடிய ஒரு எமோலியன்ட்னால் என்னென்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் உடனே நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குல்ல நம்மளோட ஸ்கின், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஒரு இன்க்ரீடியண்ட்டை தான் எமோலியன்ட் சொல்லுவோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஷியா பட்டர். இதில் மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதுவுமே ஒரு எமோலியன்ட்டு தான். நம்மளோட ஷியா பட்டரில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கனால நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா செரமைட். நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராகவும் ஹைட்ரேட்டடாகவும் வச்சுருக்கிறது மூலயமா சுருக்கங்கள் வராமல் நம்மளோட பிக்மெண்டேஷனை ஈவன் டோனாக பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த செரமைட் கிட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது ஃபைனல் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஜியோகார்ட் ECT. இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ், நம்மளோட ப்ராடக்ட்டு ரொம்ப நாள் ஷெல்ஃப் லைஃப் வரணுன்றதுக்காகவும் எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோத் இதில் க்ரோ ஆகக்கூடாதுன்றதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். இப்போது இந்த க்ரீமோட ஃபார்முலேஷன் பார்த்துடலாம்.
ஃபேஸ் ஏல பார்த்தீங்கன்னா டிஎம் வாட்டர் 35.5 கிராம், கிளிசரின் 2 கிராம், கோஜிக் ஆசிட் 1 கிராம், நயசினமைட் 2 கிராம், அஸ்காபிக் ஆசிட் 0.15 கிராம், EDTA 0.05 கிராம். ஃபேஸ் பியில் பார்த்தீங்கன்னா ஒலிவம் 1000 2.5 கிராம், சிட்டரைல் ஆல்கஹால் 1.75 கிராம், CCTG 2.5 கிராம், ஷியா பட்டர் 1.5 கிராம். ஃபேஸ் சியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ 0.25 கிராம், செரமைட் 0.5 கிராம், ஜியோகாட் ECT 0.5 கிராம். இப்போது இந்த கோஜிக் ஆசிட் க்ரீம் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்ற ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் பிக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டெரைல் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒலிவம் 1000 2.5 கிராம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே ஸ்டெரைல் ஆல்கஹால், CCTG இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷியா பட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போது எப்போவுமே ஃபேஸ் ஏ ஃபேஸ் பி ஒரே வாட்டர் பாத்தில் வைப்போம். ஆனால் இப்போ அப்படி பண்ண போகிறதில்ல. இந்த க்ரீம் மேக்கிங்க்கு இது ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷியா பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பி கண்டெய்னரை நம்ம டபுள் பாயிலிங்கில் வச்சிடணும். வச்சுட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகணும். இது மெல்ட் ஆகிறதுக்கு அபோவ் ஒரு 70 டிகிரி செல்சியஸ் எடுக்கும் டெம்பரேச்சர் வந்து. ஆனால் நம்மளோட ஃபேஸ் ஏல இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் 70 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே அதை தனியாக நம்ம மெல்ட் பண்ணிடுறோம். ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா நான் டிஎம் வாட்டர் எடுத்திருக்கேன். அது கூடவே கிளிசரின் ஆட் பண்ணிக்க போகிறேன். கிளிசரின் ஆட் பண்ணதுக்கப்புறமா கோஜிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கலாம். கோஜிக் ஆசிட் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்மளோட வாட்டர் ஃபேஸில் டிசால்வ் ஆகாது. கொஞ்சமாச்சு வாட்டர் வார்மாக இருந்தால் தான் அது டிசால்வ் ஆகும். ஸோ 45 to 50 டிகிரி செல்சியஸில் இருக்கணும் இதுக்கு ஹீட் டெம்பரேச்சர். ஸோ இது ரொம்ப சூடாக இருந்தாலும் இந்த கோஜிக் ஆசிட் வந்து டீக்ரேட் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபேஸ் பியை தனியாக டபுள் பாயிலிங்கில் வச்சுட்டோம். இப்போ அடுத்தது நயசினமைட் 2 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அஸ்காபிக் ஆசிட், EDTA இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்மளோட ஃபேஸ் பி கண்டெய்னர் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் ஏவை வந்து ஜஸ்ட் டபுள் பாயிலிங்கில் கொஞ்சம் நேரம் மட்டும் வைக்கலாம். அந்த கோஜிக் ஆசிட் டிசால்வ் ஆகிற நேரம் மட்டும். இப்போது ஃபேஸ் ஏ இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளோட ஃபேஸ் பி கண்டெய்னரை ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக இதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் என்னோடய ஃபேஸ் ஏ கண்டெய்னரை வச்சு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ண உடனேவே உங்களுக்கு குவிக்காக வந்து டிசால்வ் ஆகிடும். ஸோ டிசால்வ் ஆன உடனேவே நான் எடுத்துட்டு இப்போது ஃபேஸ் ஏ ஃபேஸ் பியை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணணும். ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கூட நமக்கு எமுல்ஷன் அந்த ப்ராசஸ் வந்து நடக்காது. ஸோ கரெக்டான எமுல்ஷன் நடக்கலைன்னா க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துட்டு திரும்பி எண்ணெயும் தண்ணியும் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிடணும். பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு எந்த ஒரு செப்ரேஷனுமே தெரியக்கூடாது. 2 சொல்யூஷன் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு திக்கான ஒரு மில்க் கன்சிஸ்டன்சி, நல்லா கெட்டியான பால் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் பிளெண்டிங்கை. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த க்ரீம் நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஃபேஸ் சிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வைட்டமின் இ, செரமைட், ஜியோகாட் ECT இதை வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். க்ரீம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் சியில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நான் டோட்டலாகவே ஒரு 50 கிராம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் அப்படியே கையிலேயே ஸ்பேச்சுலா வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன் ஃபேஸ் சி மிக்ஸ் ஆகிறதுக்கு. இதுவே நீங்கள் 100 கிராமுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ் சி ஆட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு வாட்டி பிளெண்டர் போடுங்க. ஸோ அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துக்கும் மிக்ஸ் ஆகிருக்கும். இல்லைனா அங்கங்கே இன்க்ரீடியன்ட் டிசால்வ் ஆகாமல் இருந்ததுன்னா அது கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகாது. நம்மளோட க்ரீமும் ஸ்டேபிளாக இருக்காது. எப்போவுமே ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கீழே பிடிக்காமல் டிப்பில் பிடிச்சி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த க்ரீமை ஜஸ்ட் என்னோடய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு குவிக்காக அப்சர்வ் ஆகுது. அந்த இடத்துல நம்ம க்ரீம் போட்ட மாதிரி எந்த ஒரு ஆயிலியாவோ
ஒரு மாதிரி வளவலன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு குயிக்காக அப்சர்வ் ஆயிரும். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு வந்து சம்மர்லேயும் சரி வின்டர்லேயும் சரி, வின்டர்லேயும் நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும். பட் மேலே வந்து நமக்கு க்ரீஸியான ஃபீல் வந்து இருக்காது இந்த க்ரீமில். ஜஸ்ட் இதை வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, கோஜிக் ஆசிட் க்ரீம் பண்ணுறீங்கன்னா டியூப் மாதிரியான கண்டெய்னர் இல்லை ஏர் பம்ப் மாதிரியான கண்டெய்னரில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது வீடியோ பர்பஸ்ன்றனால நான் இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதுக்கான ரீசன் என்னென்னா, இவ்வளோ ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணும்போது ஏர் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகி கோஜிக் ஆசிட் சீக்கிரமாக ஆக்சிடைஸ் ஆகிடும். ஆக்சிடைஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட க்ரீம் கலர் எல்லோவாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரீசனால் டியூப் மாதிரியான ஏர் கூட கம்மியாக கனெக்ட் ஆகக்கூடிய பேக்கேஜிங்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட க்ரீம் ரொம்ப நாள் ஸ்டேபிளாக இருக்கும். கண்டெய்னரில் போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ்லாம் மேலே வந்துடும். ஸோ ஈவனாக நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கு மேலே சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டிக்கர் வந்து நம்ம எழுதி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட கோஜிக் ஆசிட் க்ரீம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.